பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம உழைக்கிறோம், கொடுக்கிறோம், நிறைய நேரம் தியாகம் செய்கிறோம். சில இடங்கள் நம்மளை ஏமாற்றத்துக்குள்ளாய் நடத்துகிறது. நம்ம திரும்பி பார்க்கிறோம், ஐயோ இவ்வளவு நான் உழைத்தேனே, இவ்வளவு ஆலயத்துக்காய் செய்திருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த நிலைமை நினைக்கிறோம். சில வேளையில காரியங்கள் மாறுதலாய் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து வருகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. மனுஷன் நம்மளுக்கு அநீதி செய்யலாம், மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், நம்முடைய உழைப்பை, நம்முடைய நேரத்தை மனிதர்கள் ஏமாற்றலாம். ஆனால் தேவனுக்காக நீங்கள் விதைக்கிறது, தேவனுக்காக கொடுக்கிற நேர உழைப்பு எங்கிருந்தாலும் கர்த்தரதை நினைவு வைத்திருக்கிறார். எலிசாவுக்கு சுனேமியால் பணிவிடை செய்யும்படியாய், பராமரிக்கும்படியாய் அநேக விதத்துல அந்த தேவ மனிதனுக்கு அந்த மகள் உதவியாய் இருந்தாள். அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையின்படி அந்த மகள் 7 வருஷம் வேறு தேசத்துக்கு கடந்து போனாள். பஞ்சம் முடிந்து திரும்ப அந்த தேசத்துக்கு வருகிறாள். என்னுடைய வீட்டுக்காக ராஜாவிடத்துல முறையிட போடணும்னு போறான். அந்த நேரத்துல கேயாசி அவருடைய சாட்சியை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறான். சரியான நேரத்துல ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக விதைத்திருக்கலாம். ஏற்ற நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்காய் அது திருப்பி கொடுப்பார். காரணம் என்ன தெரியுங்களா? தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் தேவனுக்காய் செய்கிற, தேவனுடைய ஊழியத்துக்காய் செய்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் மறப்பதே இல்லை. என்னுடைய ஊழியக்காரனுக்கு 1 கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நான் கனப்படுத்துவேன்னு சொன்னவர் உங்க தியாகத்தை, உங்க அர்ப்பணிப்பை அவர் பரத்துல கணக்கில் வைத்திருப்பார். நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் ஆண்டவரை முன்பாக வைத்து, தேவனை முன்பாக வைத்து ஓடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் இந்த ஓட்டத்துல உங்களை பலப்படுத்துவார். நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாள்ல நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. எப்பொழுதோ தேவனுக்காய் நீங்கள் செய்தது கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்துல கொடுக்க போறார். எப்பொழுதோ நான் விதைத்தேனே, ஏதோ ஒரு ஊர்ல நீங்க ஆண்டவருக்காக விதைத்திருக்கிறீங்க, நீங்களே மறந்துட்டீங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்கள் எந்த இடத்துல தேவனுக்காய் விதைத்தீர்களோ, எந்த ஸ்தலத்துல தேவனுக்காய் விதைத்தீர்களோ, அந்த பட்டணத்திலிருந்து உங்களுக்கு பன்மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. தேவன் நன்மையை கொடுக்க போறார். ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்துல நீங்க அந்த இடத்துல விதைத்தீங்க, அதை தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதை உங்கள் நிமித்தம், உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் அந்த பட்டணத்திலிருந்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களை கொண்டு வர போறார். அது வேலையில் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம் நீங்கள் செய்ததை, அவர் நாமத்திற்கு அன்புள்ள பிரயாசப்பட்டதை அவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் தேவனுக்காய் செய்யுங்க, பெரிய காரியங்களை உங்கள் சந்ததியில் ஆண்டவர் செய்வார். God bless you.